நம்மகிட்ட ஒரு வலிமையான கூட்டணி இருக்குங்கண்ணா. வலிமையான கூட்டணி நம்மகிட்ட இருக்கோம்னா, அதாவது நான் ஒரு கட்சி பேரை எடுத்து பேசுவதை விட இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறி இருக்கு. நம்மகிட்ட ஒரு வலிமையான கூட்டணி இருக்கு, எல்லாம் இணக்கமா இருக்கும். அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் தமிழக மக்கள் 2024 தேர்தலையே மும்முனை போட்டியை பார்த்துருக்குறாங்க. 2025 பொறுத்திருந்து பார்ப்போம். தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தேசிய சிந்தனை இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க, எல்லோருக்கும் ஒரு சிந்தனை இருக்குது எப்படி கொண்டு போகணும்னு. அதற்கான நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குங்கண்ணா. நான் மாற்றம் இருக்குன்னு இங்கே சொல்லிங்கண்ணா. நான் சொல்வது நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்றேன். நான் இப்ப கூட எடப்பாடி அண்ணனை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி அண்ணனை பத்தி என்ன சொன்னா, அண்ணன் அவரு மேடையில் அவரு கட்சியை பத்தி பேசும்போது கூட பிஜேபி பத்தி பேசுறாரு. 2014 இப்படி, 19 இப்படி, 24 இப்படி. அதனால பிஜேபியை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கோம். தமிழகத்துல திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே தெளிவா இருக்கோம். வர்றங்கண்ணா, இப்ப திமுக ஒழிக்கப்பட வேண்டும்னா இப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் ஒழிக்க முடியுமா, இல்ல நீங்க இருக்கிற கூட்டணியை வலிமைப்படுத்தினாலும் ஒழிக்க முடியுமா? எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கண்ணா. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கிறோம், ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுறோம், செய்யற தவிர மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அண்ணா நேரமும் காலமும் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. அதுதான் பதில் அண்ணே. டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அண்ணே சென்னையில் வெளியிடுறோங்க அண்ணே 2025 ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ரொம்ப பெருசுங்கண்ணா. எல்லாம் ஆர்டிஐ போட்டு தனித்தனியாக எடுத்து கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா. பட் உறுதியாக அதை பண்ணுவோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 2016 காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம். 4 ஆண்டு காலம் வந்து உள்ளாட்சி தேர்தல் இல்லாமல் தமிழகம் இருந்துச்சு. அதில் என்னாச்சுன்னா, அந்தந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் பவர் எடுத்துக்கிட்டாங்க. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் 4 ஆண்டுகள் இருந்தாங்க. குறிப்பாக ஊரக உள்ளாட்சி, கீழே உள்ளாட்சியில். இன்னைக்கு டேர்ம் ஜனவரி 5 ஜனவரி 5 முடிவுக்கு வர இருக்கு. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கே எதிர்க்கட்சி நண்பர்கள் இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. அதனால உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும். 2026 அசம்பிளி தேர்தல் நடக்கணும், வேகமா நடக்கணும், வலியுறுத்துவோம். இப்ப ஈரோடு கிழக்குல போய் தேர்தல்னு சொன்னா மக்கள் மேலைங்களையும் பாக்குறாங்க. எத்தனை டைம் ஓட்டு போடுறது? நமக்கு தேர்தல் நடக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. என்ன பண்ணுவாங்க? அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை எத்தனை டைமே எங்களை பட்டியல் அடைச்சு வைப்பீங்கன்னு கேட்கிறாங்க. மறுபடியும் எங்களை பட்டியல் அடைச்சு வைப்பீங்களா? அதனால் இந்த முறை தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இதற்கு முன்பு நடந்த தேர்தல் போல் அது இருக்கக்கூடாது. பிரஷர் குக்கர், பட்டி. அப்புறம் ஒரு இடத்துல சொன்னாங்க, அண்ணே பட்டியல் அடைச்சா கூட பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் படத்தை போட்டு அதை வேற பார்க்க. அண்ணா அண்ணா தேர்தல் அறிவித்த பிறகு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதனுடைய சட்டசபை உறுப்பினர் இறந்திருக்கிறாங்க. நானும் பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேங்கன்னா யாரும் அதிலிருந்து மீறல. தேர்தல்னா ஒரு கட்சி நிக்கணும், அதான் கட்சியினுடைய அழகு. எல்லாருடைய பலத்தையும் பார்த்துடலாம். தேர்தலுக்கு அறிவிப்பு வரட்டும், நாங்கள் எங்களுடைய கருத்து சொல்றோம். இது கடைசி கேள்வி எடுத்துக்கிறோங்கண்ணா. அண்ணா அண்ணா என்னோட சைடில் இருந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அரசியலாக நம்ம சும்மா திமுகவின் மீது எதிர்ப்பை சொல்வதை விட ஒரு ப்ரூஃபோட சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆள். அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட பேசணும். எங்களுக்கு இதிலே சந்தேகம் இருக்கு. காரணம், அவருடைய ஸ்கல் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான இரும்பு கம்பியில் அடிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கின்றோம். அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், மாநிலத்தினுடைய பொதுச்செயலர் அக்கா கார்த்தியனி அவர்கள், அண்ணே போஸ்ட்மார்ட்டம்காக வெயிட் பண்றோம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய அதிகாரப்பூர்வமாக ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது சரியாக இருக்க வேண்டும். அதனால இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு இணைந்து பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் காவல்துறை சொல்வது போல ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறக்கவில்லை, அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு முன்பகை அவங்களுக்கு இருக்கு.
அதனால எஸ்பி அவங்க உறுதியளிச்சிருக்கிறாங்க, நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேகமாக கொடுக்குறோம், முதல்ல 5 நாள் கழிச்சு கொடுக்குறோம், நாங்கள் முடியாது என்று சொல்லியிருக்கின்றோம், அதுவரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம்.